இந்த விழாவிற்கு விழாநாயகனாக தலைமை ஏற்க வந்திருக்கிற டாக்டர் ராஜன் பாபு, எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர் அவர்களை இந்த நேரத்திலே நான் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளி நடப்பதற்கு காரணமாக இருந்த கிறிஸ்டியன் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்து இந்த விழாவை ஜெபித்து தொடங்கி வைத்த பொன்ராஜன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை காணும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இதோடு கூட பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நான் நமது சீஃப் கெஸ்ட் பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் நம்ம ஸ்கூலில் அவங்க கூட மொத்தம் 3 சகோதரர்கள் ஒரு இல்லத்தில். ஸோ நம்ம ஸ்கூலில் அவர் படித்தார். இவரோட சகோதரர்களும் நம்ம ஸ்கூலில் படித்தாங்க. இவரது இன்னொரு சகோதரர் அவரும் மருத்துவர். அவர் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் மருத்துவராக பணியாற்றுகிறார். அவரும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவருக்கும் நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு சகோதரர் எஸ்ஐ தேர்விலே செலக்ட் ஆகி ஆர்டருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ இப்படியாக இந்த பள்ளி மூலமாக ஒரு சிறந்த மாணாக்கர்களை உருவாக்கி அவர்களை ஒரு உயர்ந்த நிலையிலே நம்ம பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு 34 வருடங்கள், அதாவது 1991 வருடத்திலே இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. 1986 வருடத்திலே முன்னோர்கள் சேர்ந்து ஒரு அறக்கட்டளையை உருவாக்குனாங்க. கிறிஸ்டியன் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு ஒரு அறக்கட்டளையை உருவாக்குனாங்க. அந்த அறக்கட்டளையின் தலைவராக மறைந்த திரு PV அதிசயம் அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் தலைமையில் எனது தந்தையார் மறைந்த திரு ஜெய்பால் ராஜபாண்டி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை நிறுவனம் அப்படின்னு ட்ரஸ்டில் ஒரு தீர்மானத்தை எடுத்து இங்கே இருக்கிற, அதாவது KK நகர் பகுதி, ஆசாக்குளம், வழுகுரெட்டி, ஸோ இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதாக ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளி. முதலில் எங்களுடைய இல்லத்தின் மாடியில் வச்சு தான் இந்த பள்ளியை ஆரம்பித்தாங்க 1991 வருடத்தில். இந்த நாள் வரை இதை சிறப்பாக நடத்தும்படியாக கிருபை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இறைவனோட அருள் இல்லைன்னா இதை எங்களால் கண்டிப்பாக இத்தனை வருடங்கள் தொடர்ந்து இந்த கல்வி பணியை எங்களால் செய்து வர இயலாது. நான் எங்களோட மோட்டோ என்னன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருத்தர் ஞானத்தில் சிறந்து இருக்கணும்னா முதல்ல அவருக்கு கடவுள் பக்தி இருக்கணும். கடவுள் பக்தி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஞானம் வந்துடும். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த கல்வி நிறுவனமாக தொடங்கப்பட்டது. இந்த 34 வருடங்களும் சிறப்பாக நடத்துவதற்கு பல்வேறு தலைமை ஆசிரியர்கள் இதில் பணிபுரிந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு 3 அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக, இப்போ இந்த பள்ளியில் நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி செஞ்சாலும் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை திட்டக்கூடாது. இது ஒரு புது ஜெனரேஷன். இங்கே பெற்றோராக உட்காந்துருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்தாங்கன்றது தெரியும். என்னையே சேர்த்து தான் நம்ம அப்பா அம்மாக்கள் நம்மளை அவ்வளோ கண்டிப்போடு வளர்த்தாங்க, அவ்வளோ அடி கொடுத்தாங்க. நம்ம டீச்சர்ஸும் நம்ம கண்டிப்போடு வளர்த்தாங்க. நம்ம ஒழுக்கத்தோடு வளரணுன்றத அவங்க கடைசி வரைக்கும், நம்ம ஒருவேளை 9th 10th படிக்கும்போது கூட நம்மளாம் அடி வாங்கியிருப்போம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷன்ல அது ஒரு சென்சிட்டிவான ஜென்ரேஷன். நம்ம ஒரு கோபத்தில் ஒரு திட்டுனா கூட அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன். இன்னொன்று, இப்போ ஸ்கூலில் நாங்கள் கண்டிப்பாகவே அதை செய்யவே கூடாது. நாங்கள் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, வார்னிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, பெற்றோர்களை கூப்பிட்டு சொல்லுவோம். அப்போ பெற்றோர்களோட கடமை பிள்ளைகளை ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக வளர்ப்பது மற்றும் பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்ப்பதுன்றது பெற்றோர்களோட கடமையாக இப்போ மாறுது. ஸோ அப்போ நம்ம 9 மணிக்கு பள்ளி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளி கேட்டில் மூடிட்டு ஒரு ஆயா நிற்பாங்க.
இல்லை மிஸ்ஸுங்க நிற்பாங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்க லேட்டாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி அடுத்த நாள் நம்ம சீக்கிரம் வரணும்னு முயற்சி பண்ணணும். அப்போ தான் பிள்ளைங்களை அந்த பங்க்சுவாலிட்டி என்ற ஒரு ஒழுக்கம், அது ஒரு ஒழுக்க நெறி. ஆக்சுவலாக நம்ம நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும். சில நேரம் சரி வீட்டில் லேட் ஆகிடுச்சு, சில நேரம் நான் வண்டியில் கூப்பிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல, அது ஒரு நாள் 2 நாள் ஆனால் பரவாயில்ல. அப்போ பிள்ளைங்கள் ஸ்கூலுக்குள்ளே வரும்போது அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு முன்னாடி டீச்சர்ஸை திட்டுறீங்க. இது எந்த வகையில் ஒரு நியாயம்? உங்க பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கணும்ன்றது டீச்சர்ஸோட வேலை. அதுக்குன்னு தான் நம்ம 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். அப்போ 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணுன்றது கரெக்டான டயத்துக்கு நம்ம வந்துடணும். அப்போ லேட் ஆச்சுன்னா 1 நாள் 2 நாள் நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு 3வது நாள் நம்ம கரெக்டான டயத்துக்கு வர்றதுக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க டீச்சர்ஸை திட்டினீங்கன்னா பிள்ளைங்க கண்டிப்பா ஒழுக்கத்துல வளர மாட்டாங்க. திருப்பி அவங்க அந்த பங்க்சுவாலிட்டியை கீப் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பள்ளி உங்கள் பிள்ளைகளை சிறந்த மாணவர்களாக மாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. நம்ம பிள்ளைங்க நல்ல முறையில் படிக்கணும், நல்ல உயரணும். அப்போ பெற்றோர்களுடைய உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் தனியாக அதை செய்ய முடியாது. ஏன்னா பள்ளியின் சைடில் எங்களால் கண்டிப்பாக பிள்ளைகளை அடித்து உதைத்து அவர்களை ஒழுங்குபடுத்த முடியாது. அப்ப நீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து அவங்களுக்கு அதை சொல்லித்தரணும். ஒருவேளை லேட்டா வந்தா, தம்பி நாளைக்கு நம்ம சீக்கிரம் வரணும்ப்பா, நான் சீக்கிரம் வந்து விடுறேன். பிள்ளையே சொல்லணும், அப்பா அப்பா லேட் ஆகுது, என்னை சீக்கிரமா கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இது நான் முதலாவதாக உங்க கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய காரியம். 2வதாக, நீங்க பிள்ளைகளோடு கூட அதிக நேரத்தை செலவிடுங்கள். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, ஒருவேளை ஆட்டோவில் வராங்கன்னா ஆட்டோவில் என்ன காரியம் நடக்குது அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிள்ளை உங்ககிட்ட வந்து சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு எதிராக அநேக கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது, அநேக காரியங்கள் நடக்குது. அப்போ இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். ஸோ பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ ஸ்கூல்ல ஆட்டோவில் போகும்போது இப்படி ஃப்ரெண்ட்ஸோட போனியா வந்தியா, என்ன நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க. இப்படி வளர்ந்தாதான் பிள்ளை நாளைக்கு கூட ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? பிள்ளைகளை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இவங்களாம் நான் சொன்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஜென்ரேஷன், மொபைல் பார்த்து வளர்ற ஜென்ரேஷன், அநேக காரியங்களில் சொந்தக்காரங்க யாரு, ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு தெரியாம போன ஒரு ஜென்ரேஷன், மற்றவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதே யோசிக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் இப்போ உருவாயிட்டு இருக்கு. இப்போ அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பிள்ளைங்க உள்ள போய் உட்காந்துக்குவாங்க வீட்டுக்குள்ள, அவங்களுக்கு வந்து பார்த்து பேசணும்னு கூட ஒரு எண்ணம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் உருவாயிட்டு இருக்குது. ஸோ நம்ம பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. 2வதாக ஒரு காரியம், இப்போ வாட்ஸ்அப் குரூப்புகள் போன்ற காரியங்கள்னால டெக்னாலஜியை வந்து நம்ம கல்வி இதோட எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி தரலாம் என்பதாக இந்த வாட்ஸ்அப் போன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம். இதுக்கு ஒரு கிளாஸுக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதுல ஹோம்ஒர்க்லாம் உங்களுக்கு சொல்றாங்க, டெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வாங்கன்னு போன்ற கம்யூனிகேஷன் எல்லாம் தராங்க. அதே மாதிரி திடீர்னு லீவ் விட்டாலும் அதுக்கான இதெல்லாம் அதுல சொல்றாங்க. சில பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அந்த வாட்ஸ்அப் பார்க்கக்கூடிய மொபைல் வாங்கக்கூடிய நிலைமை கூட இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் போன் மூலமாக பள்ளியிலிருந்து தெரிவிக்கிறாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் பள்ளியில் வேலை செய்கிற அந்த கிளாஸ் டீச்சர்ஸோட நம்பர்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? இதில் அநேக பெற்றோர்கள் அன்டைமில் கால் பண்ணி அவங்கக்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷார் தான். ஸோ அவங்க இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களை கவனிப்பாங்க. ஸோ அந்த அன்டைமில் கால் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்போ இல்லை டீச்சர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறதோ எதுக்காகன்னு சொன்னால், இன்னும் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஒருவேளை ஹோம்ஒர்க்கை வந்து பையன் எழுதலைன்னா இப்போ அழகாக அந்த ஹோம்ஒர்க்கை பிளாக் போர்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயுமே நானும் இருக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்.
அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளைய வச்சு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாங்க, இல்லை அந்த சின்ன பிள்ளை ஒரு குரல் சொல்லுதுன்னா அந்த குரலை வீடியோ எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட கிளாஸில் போடுறாங்க. யாராவது ஒருத்தவங்க 2 பேர் வந்து அதுக்கு லைக் கொடுக்குறீங்க, எல்லாம் தம்ஸ் அப் போடுறீங்க, நல்ல விஷயம், அதை பாராட்டுறீங்க. ஸோ இந்த காரியங்கள் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த தேவையில்லாமல் நடக்கிற காரியங்களை கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கல்வியை நல்ல லெவலில் கொண்டு போய் சேர்க்க முடியும், பிள்ளைகளை சிறந்த மாணவர்களாக மாணாக்கர்களாக உருவாக்க முடியும். பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் எப்படி ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல பங்கு இருக்குதோ அதே போல பெற்றோர்களாகிய உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பங்கு இருக்குன்றதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், என்னுடைய மாணவர் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரே கூட்டம் ஆசிரியர்கள் கூட்டம் தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த ஆசிரியர்களுமே ஒரு தியாக மனப்பான்மையோட கூட தான் இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் எல்லாமே கம்மி, ஏன்னா ஃபீஸ் நம்ம கம்மியாக வாங்குறோம். நம்மளோட மோட்டோவே அதுதான். அப்போ அவங்களும் ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட அவர்கள் இந்த கல்வி பணியை செய்து வருகிறார்கள். அவர்களோடு ஒத்துழைத்து அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பதில் நீங்களும் ஈக்குவலாக அந்த ஒரு ஷேரை எடுத்து செய்யும் போது பிள்ளைகளை கண்டிப்பாக நல்ல ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, கல்வியில் சிறந்தவர்களாக, நல்ல ஒரு அதிகாரத்தில் இல்லை நல்ல ஒரு ஆஃபீஸராக அமரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளருவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் கலை நிகழ்ச்சியை அமைதியாக கண்டு கழியுங்க. உங்களுடைய பிள்ளைகள் அழகாக இந்த கலை நிகழ்ச்சிகளை செய்யும் போது அவர்களை ஊக்குவிங்க. பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். நம்ம அவங்க படிக்கிறாங்க, நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அப்போதான் அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கலை, ஒரு ஹாபி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க நமக்கு முன்னாடி செஞ்சு காமிப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமாக அமைதியாக இருந்து கடைசி வரை அமைதியை கடைபிடித்து பிள்ளைகளை வாழ்த்தி அப்புறமா நீங்க பொறுமையாக கலந்து செல்லுங்கன்னு அந்த கோரிக்கையோடு கூட என்னோட